ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி வாசா வித்மகே சாந்தஸ்வரூபை தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத் சங்கரா சம்போ மகாதேவா சர்வலோக சரண்யா. மகாபெரிவாளோட பக்த மண்டலத்தில் முடிமணியாக திகழ்ந்தவர் பிரதோஷ மாமா அப்படின்னு கூப்பிடுவா. அவர் பேர் பிரம்மஸ்ரீ வெங்கட்ராம ஐயர். அவர் ஏன் பிரதோஷ மாமான்னு கூப்பிடுறா பார்க்கலாமா? சிவபெருமானுக்கு பூஜை பண்ண உகந்த நேரம் எது? அத்தனை பேருக்கும் தெரியும், பிறந்த குழந்தையிலேருந்து பிரதோஷம்தான். நம்மளோட பெரியவா யார்? அவரும் சிவனோட அவதாரம். அதனால் ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கும் பிரதோஷ மாமா அந்த பிரம்மஸ்ரீ வெங்கட்ராமையர் பகவானை தரிசனம் பண்ண போயிடுவர். அதை தொட்டு அவருக்கு பேர் பிரதோஷம் வெங்கட்ராமையர்னு வச்சாச்சு பேர். அவர் பெரியவாள்கிட்ட ரொம்ப பெரியவாளோட அடிமைன்னு சொல்லலாம். அன்பு பக்தி அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பக்தி பெரியவாள்கிட்ட. அவர் ஆதி குருவின் அவதாரமான ஸ்ரீமத் ஜெகத்குரு பெரியவாளின் மேலே வச்சுருக்கிற பக்தி ஆழ விழுதா உலகம் முழுவதும் பரவ செய்த வேர் அப்படின்னு பிரதோஷ மாமாவை சொல்லணும். இந்த உத்தமரோட பக்தியை நாயன்மார்களின் பக்திக்கு நிகராக வச்சுட்டு பெரியவாளே தன்னோட திருவாயால் நீ 64வது நாயன்மார் அப்படின்னு சொல்லுவார். இவர் ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், வேலை பண்ணிட்டு இருக்கார். 15 நாளைக்கு ஒரு தடவை லீவு போட்டுடுவார், பிரதோஷத்துக்கு வந்துடுவார். பகவான் எங்கே இருந்தாலும் போயிட்டு அவரை பார்த்துட்டு வந்துடுவார். இந்த லோகத்தில் போட்டி பொறாமை இல்லாததான் 50%னாக்க 50% அவளும் இருக்கா, நல்லவாளும் இருக்கா. ஒருத்தன் என்ன பண்ணினா, இவரோட வேலை பண்ணுற ஒருத்தன் பெரிய ஆஃபீஸர்கிட்ட போட்டு கொடுத்துட்டான். இவர் 15 நாளைக்கு ஒருத்தரும் லீவு போட்டு விட்றார் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவன் என்ன பண்ணினா, இனிமேல் பிரதோஷ மாமாவோட லீவ் லெட்டர் வந்தாக்கா அதை எங்கிட்ட நேராக அனுப்பிச்சிடணுன்னா. பிரதோஷ மாமாவுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்னடா பண்ணுறதுன்னு. பகவான் விட்டுடுவாரா என்ன? இன்னொரு ஊழியர் என்ன பண்ணினார், அவரோட பக்தியை பற்றியும் அவரோட ஜென்ம சங்கல்பம் பற்றியும் உடனடியாக அதிகாரிகிட்ட எடுத்து சொன்னார். அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அவருக்கு அந்த அடுத்த பிரதோஷத்தன்னைக்கு அவரோட டியூட்டியை அரக்கோணத்துக்கு போட்டுட்டார். பிரதோஷ மாமாவும் டியூட்டியெல்லாம் முடிஞ்சு காஞ்சியில் பெரியவாளை தரிசிக்க போயாச்சு. இந்த அருள் லீலை என்னன்னு சொல்கிறது? அடுத்த பிரதோஷத்துக்குள்ளே தடையாக இருந்த மேலதிகாரிக்கு மாற்றல் ஆகிடுத்து. மாமாவுக்கு பிரதோஷமாக தரிசன தடையும் நின்று போச்சு. பெரியவா ஒரு சமயம் மீரஜ் அப்படிங்கிற இடத்துல இருந்தார். தரிசனம் செய்ய பிரதோஷ மாமா போயிருந்தார். அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு சென்னையிலேருந்து சேலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறா, நான் அங்கே போகலான்னு இருக்கேன், எனக்கும் ரொம்ப சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். பெரியவா நீ இருக்கிற இடத்துலே இரு அப்படின்னு சொல்லிட்டார். நான் சேலம் போகிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் சொன்னார். சரி சரி போ அப்படின்னு இவர் அறகுறையாக சொன்னார். அப்புறம் சேலம் போனால் எத்தனை சம்பளம் கூட வரும் அப்படின்னு கேட்டார். மெடிக்கல் டெஸ்ட் உண்டா அப்படின்னு கேட்டார். ஆமாம் மெடிக்கல் டெஸ்டெல்லாம் இருக்குது அப்படி சொன்னார். திரிகால ஞானியாச்சே இவர் தான். வேண்டாம் நீ உங்கேயும் போக வேண்டாம், நீ பேசாமல் இருக்கிற இடத்துலே இருந்துன்று அப்படின்னு சொல்லிட்டார். பிரதோஷ மாமாவும் பேசாமல் விட்டுட்டார். ட்ரான்ஸ்ஃபருங்கிற பேச்சையே விட்டுட்டார், அக்கறையே காட்டலை. அதுக்கப்புறமா 6 மாதம் ஆச்சு. பிரதோஷ மாமாவுக்கு கண்ணில் ஏதோ ப்ராப்ளம் வந்துடுத்து. என்ன போய் கண்ணு சரியாக தெரியல அவருக்கு. பின்னால் வரப்போகிறத முன்னாடியே பகவான் சொல்லிட்டார் அவருக்கு. எப்போ பிரதோஷ மாமா என்ன பண்ணுவார்னாக்க, பகவானோட அனுஷத்தன்னைக்கு ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவார். வைகாசி மாதம் ஒரு வைகாசி அனுஷத்தன்னைக்கு கேட்கவே வேண்டாம், அவ்வளோ விமர்சையாக இருக்கும். அந்த வருஷம் 4 நாள் பண்டிகை கொண்டாடினார். எழும்பூரில் அவர் தங்கி இருந்தார். ரயில்வே காலனியில் நடைபெற அந்த ஜெயந்திக்கு முதல் நாள் இரவு பிரதோஷ மாமா தன்னோட கைங்கரியம் செய்கிற அன்பர்கிட்ட சொல்லின்னு இருக்கார். நாளைக்கு பெரியவா ஜெயந்திக்கு பால் பாயசம் பண்ணி வர்ற பக்தர்களுக்கெல்லாம் பால் பாயசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். குறைஞ்சது 100 லிட்டர் பால் வேணுமே, இப்போ போய் நான் எங்கே போய் ஆர்டர் கொடுக்கறது அப்படின்னு அவள் பேசின்னு இருக்கா. அடுத்த பிரதோஷத்துக்கு நம்ம செய்யலாம், அனுஷத்துக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லின்னு இருக்கா. அந்த சமயத்தில் பாரிஸ் கார்னர்லேருந்து ஜோஷி அப்படிங்கிறவர் ஃபோன் பண்ணுறார்.
நாளைக்கு பெரியவாளோட ஜெயந்திக்கு காலம்பரே நான் 100 லிட்டர் பால் அனுப்பிச்சி விட்றேன், அதை நல்ல விதமாக நீங்கள் உபயோகிக்கோங்கோ அப்படின்னு கேட்கணுமா பெரியவாளோட அருளை. எண்ணி எண்ணி வியந்து போனார். எப்போதும் தன்னையே நினச்சிண்டு உருகி பக்தி செய்கிற அடியார்களோட மனசுக்குள்ள அவர் எப்பவும் இருக்கார். பரம பக்தர் பிரதோஷ மாமா தன்னிடம் வர அன்பர்களுக்கெல்லாம் பெரியவாளின் அறிவில்லாத மகிமையை எடுத்து சொல்லிகிட்டே இருப்பார். சொல்லுவா, மாணிக்க வாச்சகர் சொன்னாராம், நீயே நான், நானே நீ அப்படின்னு. அந்த மாதிரி பெரியவாளும் பிரதோஷ மாமாவும். பிரதோஷ மாமா ஆற்றுக்கு ஒரு நாளைக்கு வயலின் வித்வான் திரு கணேஷ், திரு குமரேஷ் அப்படின்னு 2 பேர் போயிருந்தா. அப்போ அவள் 2 பேரும் வாய் விட்டு கேட்டுட்டா, பெரியவா பிரசாதமாக தங்க காசு இன்னைக்கு வேணும் அப்படின்னு மாமாட்ட கேட்குறா. மாமாவும் உடனே அடுத்த மாதம் 23ஆம் தேதி அன்றைக்கி உங்களுக்கு நிச்சயமாக நான் கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். அடுத்த மாதம் ஆச்சு, 23ஆம் தேதி வந்துருத்தோ. கடம் ஸ்ரீ சுபாஷ் சந்திரன் பெரியவாளோட இதுக்கு அவரே கூட்டிகிட்டு போகிறார் 2 பேரையும். குறிப்பிட்டபடி வயலின் சகோதரர்கள் காஞ்சிக்கு வந்துட்டா. ஸ்ரீமடம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணியாச்சு, இசை பாட்டெல்லாம் பாடியாச்சு. பிரதோஷ மாமா ஆற்றுக்கு கிளம்பணும். பெரியவாள்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு சொல்கிறா, பெரியவர் இவா 2 பேருக்கும் தங்க காசுகளை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதமும் கொடுத்து இன்ப அதிர்ச்சியில் ஆக்கிட்டார். 1 மாதத்துக்கு முன்னாடி தன்னோட பக்தன் கொடுத்த வாக்கை எப்படி நிறைவேற்றினார் பாருங்கோ. அவர் தான் எங்கும் நிறைஞ்சிருக்காரே. இன்னொன்று, மாச ஜெயந்தியான அனுஷத்தனிக்கு சேலத்திலிருந்து திரு ரவிச்சந்திரன் அவளோட அம்மா அப்பா அவள்லாம் புள்ள கல்யாணத்துக்கு புடவை திருமங்கல்யம் எல்லாத்தையும் எடுத்துட்டு பெரியவாள்கிட்ட அனுகிரகம் வாங்கிக்கணும், ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு வரா. ஆனால் அவள் நேராக பிரதோஷ மாமா ஆற்றுக்கு போயிடுறா. மாச ஜெயந்தி வைபவத்தெல்லாம் கலந்துட்டா. ராத்திரி 9 மணி ஆகிடுத்து. பிரதோஷ மாமாவுக்கு மறந்தே போச்சு இந்த விஷயம். அதுக்கப்புறமா அவளை சொல்கிறா, நீங்கள் நேராக ஸ்ரீமடம் போங்கோ, திருமங்கல்யத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறார். ரவியின் பெற்றோருக்கெல்லாம் ரொம்ப தயக்கமாக இருக்கு. இத்தனை நாள் ஆச்சே, இன்னுமே போய் என்ன பண்ணுறது அப்படின்னுட்டுன்னு போனால் ஸ்ரீமடத்துக்கு போனால் அங்கே அமைதியாக இருக்கு மடம். எல்லோரும் தூங்கின்னு இருக்கா. என்ன பண்ணலான்னு அப்படியே நின்றுட்டுருக்கா. அப்போ பாலூர் ஒருத்தர் எழுந்திருந்து வந்து, என்ன பிள்ளைக்கு கல்யாணம்னு அப்படின்னு விசாரித்தார். மெதுவாக உள்ளே போய் தூங்கின்றிருந்த மகாபிரபுட்டக்க மெல்லிய குரலில் சொன்னார். உடனே அவர் எழுந்திருந்து வந்தார். திருமங்கல்யத்தை வாங்கி தன்னோட மடியில் வச்சுட்டார். அந்த அகாலத்திலும் அதிசயமாக காமாட்சி கோவிலேருந்து குங்கும பிரசாதம் வந்தது. அன்னையோட பிரசாதத்தையும் திருமங்கல்யத்தையும் ஆசீர்வாதம் பண்ணி பக்தாளுக்கு கொடுத்துட்டார். பிரதோஷ மாமாவோட மனைவி, மகள், பேரம், பேத்தி, பந்துமித்ரா அத்தனை பேரும் பெரியவாளோட பூரண பக்தி. அது மட்டும் இல்லை, அவாத்தில் வேலை பண்ணுற வேலைக்காரி முதற்கொண்டு மகா பெரியவாளோட பக்தை தான். ஒரு சமயம் இப்போ பிரதோஷ மாவோட ஆம்பையாளுக்கு உடம்பு முடியல. ஒரு வகையான கேன்சர் அப்படின்னு தெரிஞ்சுது. ரொம்ப கலக்கமாயிட்டார் மாமா. இருந்தாலும் மகா பெரியவாள்கிட்ட பொறுப்பை அர்ப்பணிச்சுட்டார். நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஆப்ரேஷன் வேண்டிய ஏற்பாடெல்லாம் நடந்துட்டுருக்கு. ராத்திரி பூரா உடம்பு ரொம்ப முடியல, ரொம்ப கஷ்டப்படுறா. அப்போ மாமியோட கனவுல நடமாடும் தெய்வம் வரார். ஆள் உயர குத்தி விளக்கில் முருகனாக காட்சி கொடுக்கிறார். தான் அணிந்திருந்த சால்வை எடுத்து மாமிக்கு போத்துறார். மாமி முழிச்சுன்னுட்டா. தன்னோட உடம்புல ஏதோ தெரியறது, மாற்றம் தெரியறது. அத்தனை நாள் வரைக்கும் வலியோடு துடிச்சுட்டு இருந்த மாமிக்கு அந்த வலியெல்லாம் இல்லை, குறைஞ்சி போயிடுத்து. மறுநாள் மாமி தன கனவுல பெரியவா வந்ததெல்லாம் எடுத்து சொல்கிறார். மாமாவோ உடல்நிலை இன்னும் சற்று தேரட்டும், அதுக்கப்புறமா உடம்பு நன்னானதுக்கப்புறமா நம்ம காஞ்சிபுரம் போகலாம் அப்படிங்கிறார். அடுத்த நாள் ராத்திரியும் அதே மாதிரி முருகன் வரார், காட்சி கொடுக்குறார். மாமி பாடுறா, ஏறுமையில் ஏறி விலை ஆடுமுகம் ஒன்று அப்படின்னு திருப்புகளை பாடின்னு இருக்கா சொப்பனத்தில். அடியவர்களின் வினை தீர்த்த முகம் ஒன்றேன்னு மனமுருகி பாடுறா. கனவுக்கு போயிடுத்து. உடனே மாமி அன்றைக்கி ராத்திரியே டாக்டர்கிட்ட சொல்லிட்டு காஞ்சிபுரத்துக்கு கிளம்பிட்டார். ரயில் லேட்டாக போயிட்டுருக்கு. மத்தியானம் வந்த மாமிக்கு
மகாபிரபு கலவைக்கு போயிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுது. மாமி விடலை, நேராக கலவைக்கு போனா. அங்கே போய் மகாபிரிவாளை தரிசனம் பண்ணினா. அப்போ அவள் சொப்பனத்தில் கண்டா மாதிரியே அவர் ஒரு கல் மண்டபத்தில் உட்காந்துண்டு மகாபிரிவா தரிசனத்துக்கு கொடுத்துட்டுருக்கார். மகான்கள் கனவும் நினைவும் ஒன்றே அப்படின்னு அப்போ தெரிஞ்சுது. பிரதோஷ மாமாவோட பொண்ணு பெரியவாளோட மாமாவின் பொண்ணு வந்து ரொம்ப பெரியவாளோட பக்தர். அவள் மட்டும் இல்லை, அவள் ஆம்படையானும் மகாபெரிவாள்கிட்டக்கா ரொம்ப பக்தி கொண்டவனாக இருக்கான். இவன் 2 பேரும் ஒரு சமயம் கோயம்புத்தூர் பஸ்ஸில் போயின்னு இருக்கா. நம்ம எப்போ பெரியவாளையே நினச்சின்னு இருக்கமே, அது பெரியவாளுக்கு தெரியுமோ அப்படின்னு இவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறார். சர்வ வியாபியான மகான் அன்றைக்கி ராத்திரி 1 மணிக்கு ஒரு தொண்டரை எழுப்பி கூப்பிட்டு சம்பந்தமே இல்லாமல் கேட்குறார், பிரதோஷ மாமா பொண்ணு ஏன் நினைவாகவே இருக்கா, அவளுக்கு தெரியுமோ அப்படின்னார். இதை கேட்டுட்ட பிரதோஷ மாமா அவள் மாப்பிள்ளை பொண்ணு எல்லாருக்கும் அப்படியே பூரிச்சு போயிட்டா சந்தோஷத்தில். குடும்பமே பெரியவாழ்கிட்ட பேரன்பு கொண்டிருந்தது. திருவருளுக்கு பாத்திரமானவா வாழலாம். பெரியவாளை எத்தனை நம்ம பக்தி நம்ம செலுத்துகிறோமோ அத்தனைக்கு நமக்கு நம்ம கூடவே இருப்பர். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.